குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் மேக்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி டிவியில் கொடுத்த அசைன்மெண்ட்டில் யூனிட் 1க்குரிய அசைன்மெண்ட்டை ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் n of a cross b equal to 6 and a equal to 1,3 then what is n of b அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக n of n cross a cross bக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். n of a into n of b, அதுதான் அதுக்குரிய எக்ஸ்பேன்ஷன். அப்போ இதோட வேல்யூ 6ன்னு கொடுத்தாச்சு. n of a எவ்வளோன்னு நமக்கு தெரியும். n of a என்ன, ஏயில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட நம்பர், எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் n of a. ஸோ n of aல இங்கே 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ 2வை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருந்தால் நமக்கு 6 ஆன்சராக வரும் நம்ம கெஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே 3 வரணும். அப்போ b அப்படிங்கிற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏங்கிறது ஒரு செட்டு கொடுத்தாச்சு, பி ஒரு செட்டு, சி ஒரு செட்டாக கொடுத்தாச்சு. தென் என் ஆஃப் ஏ யூனியன் சி கிராஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பெரிய சம லென்த்தியாக செஞ்சு பார்க்கணும். நான் எப்படி செய்யணும்னு மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஏ யூனியன் சி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ எலமெண்ட்டையும் சி எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறணும். அதுக்கப்புறமா கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் இப்போ ஏ யூனியன் சியில் இருக்க ஒரு எலமெண்ட்டு பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டோட ஜாயின் பண்ணி எழுதணும். சரியா, இந்த கிராஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் இருக்குது, நம்ம அதோட இன்னும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து அது எல்லாமே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அது எவ்வளோ வரும் அப்படின்னா ஆன்சர் 12 அப்படின்னு வரும். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் புக்கில் இருக்குது, ஆனால் அது 1024 ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, செட்டு வந்து வேறையாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். If there are 512 relations from a set A equal to 2, 3, 5 to a set B, then the number of elements in B is, Bயில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஏயில் 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ அதை எப்படி எழுதுவோம்னா, ரிலேஷனுக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2^3 அப்படின்னு நம்ம எழுதிக்கிடுவோம். சரியா, அடுத்து வந்து பியில் என்ன எலமெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியாது. டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 512. ஸோ 512 வந்து நம்ம எப்படி 2 பவர்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா 2^9 வரும். அது எப்படி எழுதுறோம், இந்த மாதிரி எல் டிவிஷன் போட்டு பார்த்துக்கோங்க. எத்தனை 2 வருது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணோம்னா 9 2s வரும். ஸோ 512 2^9 அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன, இப்போ இங்கே 2 பவர் எந்த நம்பர் வந்திருந்தால் நமக்கு இங்கே 2^9 வரும் அப்படின்னு தான் நம்ம கெஸ் பண்ண போகிறோம். இங்கே பேஸ் ஒரே மாதிரியாக இருக்கிறப்போ ஒரு 2 நம்ம தான் மட்டும்தான் எடுப்போம். பவர் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, சரியா, ஆக்சுவலாக எப்படி எழுதணும்னா 2^mn அப்படின்னு ஃபார்முலா வரும். அப்போ எம் வந்து ஒரு நம்பர் 3ன்னு வந்துருச்சு. அப்போ இன்னொரு நம்பர் வந்து 2^mn, ஒரு நம்பர் 3. அப்போ இன்னொரு நம்பர் 3யாக இருந்தால் தான் 3 × 3 நமக்கு என்ன ஆகும், 9 அப்படின்னு வந்திருக்கும். 2^9 வந்திருக்கும். ஸோ இன்னொரு செட்டு பியில் அப்போ எத்தனை எலமெண்ட் இருந்திருக்கணும், அதுலேயும் 3 எலமெண்ட்ஸ் நமக்கு இருந்திருக்கணும். ஓகே, ஃபோர்த் சம் பாருங்கள். இதுவும் புக்கில் இருக்க மாதிரியான ஒரு சம்மு தான். புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இதே கொஷினை வந்து x, x² அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன கொஷின் மறுபடியும் பாருங்கள். த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன், இது இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் x² இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13. இதுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து புக்கில் x² மட்டும்தான் இருந்திருக்கும். நமக்கு பை எக்ஸும் சேர்த்து கேட்டிருக்காங்க. எப்போவுமே நமக்கு 10th பொறுத்த வரைக்கும் க்ரியேட்டிவ் கொஷின்ஸும் இருக்கத்தான் செய்யுது. ஓகேயா, ஸோ வந்து நீங்கள் கொஷினை மட்டும் அப்படியே ஆன்சரை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டுலாம் போயிட முடியாது. கொஷின் என்னன்றதை டீப்பாக பார்த்துட்டு தான் ஆன்சரை பார்க்கணும். ஸோ இங்கே x² இருக்கிறத நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் நமக்கு ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஆக்சுவலாக இது என்னவா மாறிடுது, செட் ஆஃப் ஆல் x, x such that x is a prime number less than 13 அப்படின்ற மாதிரி சம் மாறிடுது. ஸோ லெஸ் தென் 13 இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுனா போதும். ஓகேயா, புக்கில் வந்து x² இருந்திருக்கும், அதனால் அந்த ப்ரைம் நம்பர்ஸ் அப்படியே ஸ்கொயர் பண்ணி நம்ம எழுதுகிறப்ப இந்த ஆன்சர் வந்துருந்துருக்கும் நமக்கு. இப்போ நமக்கு எக்ஸை தான் டேரெக்டாக எழுத போகிறோம், ஏன்னா ஒரு பவர் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 13 விட லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் வந்து எதில் ஆரம்பிக்கணும், 2ல் ஆரம்பிக்கும். 2, 3, 5, 7, 11 இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ஆர்டர் பேர்ஸ் a + 2, 4 and 5, 2a + b ஆர் ஈக்குவல் தென் a, b இஸ். இந்த ரெண்டு ஆர்டர் பேரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ a + 2 = 5 இருக்கணும். அப்போ ஏயோட வெளி ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா, 5 - 2 3 அப்படின்னு வந்துடும். 3ல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆன்சர் ஒன்று தான் இருக்குது. நம்ம அதை கூட கெஸ் பண்ணிடலாம். இருந்தால் செகண்ட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதையும் பார்த்துருவோம். செகண்ட் கோஆர்டினேட் இந்த ரெண்டு செட்லேயுமே செகண்ட் கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 4 = 2a + b அப்படின்னு இருக்கும். ஸோ 2 × ஏக்கு பதில் இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 3. 2 × 3 + b = இங்கே இருக்கக்கூடிய 4. அப்போ எனக்கு b மட்டும் தான் வேணும். 4 ஆல்ரெடி இருக்குது. 2 3s are 6 ப்ளஸில் இருக்குது. இந்த பக்கம் போகிறப்ப அது மைனஸில் வரும். அப்போ ஆன்சர் -2. ஸோ ஆன்சர் இஸ்
3, -2. இதுவும் புக் பேக் கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். n of a வந்து m கொடுத்துருக்காங்க, n of b nன்னு கொடுத்துருக்காங்க. the total number of non-empty relations that can be defined from a to b என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெறும் ரிலேஷன்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் 2^mn. அந்த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு எம்டி செட்டும் இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும். இங்கே நமக்கு கொஷின் கேட்டது நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன்ஸ். அப்போ அந்த எம்டி செட்டை விட்டுட்டு பார்க்குறப்ப டோட்டல் நம்பரில் இருந்து ஒன்றை நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2^mn. அதில் ஒன்றை மட்டும் மைனஸ் பண்ணோம்னா இதுதான் ஆன்சராக வரும், 2^mn -1. ஓகே, ஸோ நான் எம்டி அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. 7th கொஸ்டின் கொஞ்சம் ராங்காக தெரியுது எனக்கு. a, bன்னு இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக a, 5 அப்படின்னு வேணால் இருந்திருக்கலாம். இது ஒரு நம்பர். 7th கொஸ்டின் பாருங்கள். இங்கே a, bன்னு கொடுத்துருப்பாங்க. bன்னு கொடுத்தா ஆன்சர் கரெக்டாக வராது, அதனால் 5ஆக மாற்றினா ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ if a, 5 and 7, b represents an identity function, then the value of a and b are respectively அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு வேல்யூமே ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்போ இங்கே 5 இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏயோட வேல்யூ 5ஆக தான் வரணும். இங்கே 7 இருக்கிறதுனால பியோட வேல்யூ எப்படி தான் வரணும்னா 7ஆக தான் வரணும். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 7. அப்போ a, பியோட வேல்யூ 5, 7 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வரும். ஓகேயா, ஸோ இங்கே 5 இருந்ததுன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேயா. 8th கொஸ்டின் பாருங்கள். f of x equal to 2^x and g of x equal to 1/3x, then f composite g is இந்த சர்க்கிளில் டாட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா காம்போசிட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். இப்போ f composite g is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 2^xஆக இருந்தால் ஆப்ஷன்ஸ் வரலை, நமக்கு ஆன்சர் இங்கே தப்பாக தான் வருது. ஸோ எப்படி இருந்திருந்தால் இந்த ஆன்சரில் ஏதாவது ஒன்று செலக்ட் ஆகுது அப்படின்னா 2x² இருந்தால் நம்ம கீழே இருக்க ஆன்சரில் ஏதாவது ஒரு ஆன்சர் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் கொஸ்டினை மாற்றி அதுக்கு மாதிரி ஆன்சரை கொடுக்குறேன். இப்போ நம்ம f composite g ஆக்சுவலாக எப்படி எழுதணும் அப்படின்னா f composite g of x, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் எப்போவுமே எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் வரணும், அதனால் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளாக தான் சேர்த்துக்கிறணும். அப்போ இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா f of g of x அப்படின்னு எழுதுவோம். ஸோ எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வெளியில் இருக்குது, g of x அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா 1/3x கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா இப்போ எஃப்க்குரிய ஃபங்க்ஷனை பார்க்கணும். எஃப்க்குரிய ஃபங்க்ஷன் என்ன செய்கிறாங்க, உள்ளே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 2 சேர்த்துருக்காங்க மல்டிப்ளிகேஷனில் 2, அந்த எக்ஸை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறாங்க. அப்போ நம்மளும் இங்கே என்ன செய்யணும், முதல்ல ஒரு 2 சேர்த்துக்கிறணும், அதுக்கப்புறமா அந்த 1/3xஐ ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இப்போ 1/3x the whole square அப்படின்னு எழுதணும் அந்த ஃபார்மேட் படி. ஓகேயா, ஸோ இது என்னாகும் 2 × 1² வந்து 1 ஆகும், பை அது 1² 1 தேவையில்லை இல்லையா, 3x² என்னாகும் 9x² ஆகும். அப்போ 2/9x² அப்படிங்கிறது எப்போ ஆன்சர் வரும், இந்த ஃபங்க்ஷன் மாறுனா வரும். ஓகேயா, அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே ஆன்சர் வரலை. அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். if f is from a to b is a bijective function and if n of b equal to 7 then n of a is equal to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருந்தால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் a அண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் b ரெண்டு செட்லேயுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ செகண்ட் செட்டில் வந்து 7 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு செட்லையும் 7 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ரெண்டுலேயுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்திருக்கணும், அவ்வளோதான். தென் அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் கொஸ்டின். f of x equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function which is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பவர் 3 வந்ததுன்னா நம்ம பொதுவாக அது என்ன சொல்லுவோம்னா கியூபிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இங்கே ஒரு x⁻3 வரும், மைனஸில் ஒரு x⁻3 வந்துடும் ஃபார்முலா பற்றி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப. ஸோ ரெண்டு x⁻3மே கட் ஆயிரும். அதனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் 1 தான் வருது, அதனால் அது பவராக ஆட் ஆகாது. ஸோ அது வந்து பவர் 2ல் தான் வரும் நமக்கு ரிமைனிங் எல்லாமே. அதனால் அது ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். லீனியர்னா பவர் வந்து 1ன்னு அர்த்தம், x⁻1ல் வராது, x+3 அந்த மாதிரி சிம்பிளாக வரக்கூடிய ஈக்குவேஷன். கியூபிக்னா பவர் 3ல் வரக்கூடியது. ஸோ குவாட்ரடிக்னா தான் பவர் 2ல் வரக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது பார்ட் பியில் 2 மார்க் கொஸ்டின்ஸ். 11th கொஸ்டினை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏங்கிற செட்டு கொடுத்தாச்சு, பிங்கிற செட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஃபைண்ட் a × b அண்ட் b × aன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a × b கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஏயில் இருக்க ஒரு எலமெண்ட்டும் பியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1,2ங்கிறது ஒரு பேர் ஆகும். அடுத்தது 1,3 ஏயில் இருக்கக்கூடிய 1 மட்டும் நான் இப்போ எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஏயில் இருக்க 3 எடுக்க போகிறேன். அடுத்து அதே தான் பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டு 3,2, அடுத்தது 3,3 ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஜாயின் பண்ணி எழுதணும். அடுத்தது 5,2, அடுத்தது 5,3. இதுதான் a × b. ஓகே, அதே மாதிரி b × a. அப்போ ஃபஸ்ட்டு பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை எடுக்கணும். ஃபஸ்ட்டு செட் என்னது பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை ஃபஸ்ட் எடுக்கணும், a எலமெண்ட்டை செகண்ட் எடுக்கணும். அப்போ முதல்ல 2,1, 2,3, 2,5 அப்படின்னு நம்ம எழுத போகிறோம்.
ஸோ செட் நோட்டேஷனுக்குள்ளே ப்ராக்கெட்டில் ஆரம்பிக்கணும். 2,1 2,3 2,5 ஒரு எலமெண்ட் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து 3 வச்சு அதே மாதிரி 3,1 3,3 3,5 அப்படின்னு நம்ம எழுதணும். 3,1 3,3 3,5 இதுதான் நமக்கு பி கிராஸ் ஏ. ஓகே, எப்போவுமே நமக்கு ரெண்டுமே வந்து சேமாக வராது. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் சேமாக இருக்காது. ஓகே, செகண்ட் அடுத்து 12th சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் பி கிராஸ் ஏ வந்து இந்த செட் கொடுத்தாச்சு, பி கிராஸ் ஏ வந்து என்னன்றது கொடுத்தாச்சு, தென் ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க, பிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தோம் இல்லையா, பி கிராஸ் ஏன்னு கொடுத்தா நம்ம என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு எலிமெண்ட் பிலேருந்து தான் எடுத்திருந்தோம். ஸோ இங்கே பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட் பிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க, செகண்ட் எலிமெண்ட் ஏலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்போ நமக்கு பின்றது என்னது, செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. இந்த இதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். அதுதான் நமக்கு பி வரக்கூடிய செட்டு. இப்போ -2 எழுதிட்டேன், மறுபடியும் -2 இருக்குது, அதை ஒரு இடம் எழுதுனா போதும், அதனால் விட்டாச்சு. அடுத்து 0 வருது, அதாவது 1 எழுதுனா போதும். அடுத்து 3ங்கிற நம்பர் வருது. அப்போ இந்த 3 நம்பர் தான் நமக்கு பி அப்படிங்கிற செட்டில் இருக்க போகுது. அதேமாதிரி ஏன்றது என்ன, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஏ வந்து செகண்டாக இருக்கிறதுனால செகண்ட் கோஆர்டினேட் எழுத போகிறோம். செகண்ட் கோஆர்டினேட் என்ன இருக்குது, 3 4 அப்படின்னு வருது. அடுத்த வேறு நம்பர்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 3 4 3 4 சேம் நம்பர்ஸ் தான் வந்துருக்குது. அப்போ ஏல என்ன வரப்போகுது, 3,4 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரப்போகுது. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. எவாலுவேட் எஃப் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் வர இடங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம், 2 அப்படிங்கிற நம்பரை நம்ம போட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 2² -5 × எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2 ப்ளஸ் ஒரு 6. இப்போ என்ன ஆகும், 2² 4 ஆகும். 5 2s are 10 + 6 அப்படின்னு வரும். மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அடிச்சுன்னு போகணும். அப்போ இங்கே 2 ப்ளஸ் நம்பர் ஆட் பண்ணுவோம். 4 + 6 10. ஸோ 10 - 10 என்ன ஆகும், 0ன்னு வருது. ஸோ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ இங்கே நமக்கு 0 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து 14th கொஸ்டின் பாருங்கள், டிஃபைன் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா, இது புக்கில் டெஃபினேஷனாகவே இருக்கும். ஸோ அதை அப்படியே தான் எழுத போகிறோம். A function f is from a to b is said to be onto function if the range of f is equal to the codomain of f. It is also called as a surjection. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது சர்ஜெக்ஷன். ஓகேயா, ஸோ பொதுவாகவே எப்போவுமே டெஃபினேஷன் எழுதணும்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிடணும். இங்கே நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், ரேஞ்ச், கோடொமைன் அப்படிங்கிறதெல்லாம். ஃபஸ்ட்டு செட்டை நான் ஏ, செகண்ட் செட்டை பின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத வந்து நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது டொமைன் சொல்லுவோம், செகண்ட் செட்டில் இருக்கக்கூடியது கோட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே 6 மார்க் வருது இல்லையா, இந்த 6 மார்க்கில் எங்கே போய் முடியுதோ அந்த ஆன்சர்ஸாக எடுத்து எழுதுறது. இப்போ ஏயோட இமேஜ் என்னென்னா 1ன்னு சொல்லுவோம், பியோட இமேஜ் 2ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இமேஜஸாக எடுத்து எழுதுறது தான் ரேஞ்ச். இந்த இடத்துல ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா நம்பருக்கு நேராகவும் 6 மார்க் போயிருக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான், எல்லா நம்பரையும் நம்ம மிஸ் பண்ணாமல் 6 மார்க்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆன் டு ஃபங்க்ஷன். 15th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் k if f dot f of k equal to 5 where f of k equal to 2k - 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ f காம்போசிட் f of k வந்து 5. ஓகேயா, அங்கே f of kன்றது என்ன, 2k - 1 கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காம்போசிட் எப்படி எழுதணும், f of k இதோட வேல்யூ 5. ஓகே, நான் வெளில இருக்க எஃப்ஐ போட்டுக்கிட்டேன். உள்ளே இருக்கக்கூடிய இந்த f of kயோட ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன, 2k - 1 ஈக்குவல் டு 5. இப்போ நல்லா பாருங்கள், எஃப்க்குள்ளே கேன்னு எதாவது இருந்ததுன்னா என்ன செய்கிறாங்க, இதை 2வால் மல்டிப்ளை பண்ணி -1 சேர்த்துருக்காங்க. இப்போ உள்ளே என்ன இருக்குதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். இங்கே வந்து கேக்கு பதில் இது ஃபுல் எலமெண்ட்டுமே எடுக்க போகிறோம். 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும், அது கூட 1 மைனஸ் பண்ணிக்கிறணும். இந்த ஃபார்மேட் படி நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்பரை எழுதணும். ஓகேயா, இப்போ நான் 2 உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணுறேன். 2 2s are 4. அப்போ 4k - 2 - 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும். அப்போ 4k - 2 - 1 சேர்ந்து என்ன ஆயிரும், -3 அப்படின்னு வந்துடும். இப்போ எனக்கு 4k மட்டும் வச்சுக்கிறேன். 5 -3 இந்த பக்கம் எப்படி போகணும், +3 போகணும். ஸோ 5 + 3 8ன்னு வந்துடும். எனக்கு k மட்டும்தான் வேணும். இந்த பக்கம் 8 இருக்குது, 4 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த பக்கம் எப்படி போகணும், டிவிஷனில் போகணும். ஸோ 4 2s are 8 ஆயிரும். ஸோ கேயோட வேல்யூ என்ன ஆயிடுது, 2 அப்படின்னு வந்துடுது. ஓகேயா, இவ்வளோதான் 2 மார்க் முடிஞ்சு. அப்படி நம்ம பார்ட் சி சமயம் பார்த்துடலாம். சால்வ் த ஃபாலோயிங் சொல்லி கேட்டிருக்காங்க. 2 sums தான் இருக்குது 5 மார்க்கில். ஏ ஒரு செட்டு கொடுத்தாச்சு, பி ஒரு செட்டு, சி ஒரு செட்டாக கொடுத்தாச்சு. என்ன வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, A cross B union C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யணும், நம்ம எப்போவுமே எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். வந்ததுக்கலாம் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது அப்படின்னா A cross B union C இருக்குது.
அதில் எப்பவுமே ஃபஸ்ட்டு இன்னர் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதான் பார்க்கணும். பி யூனியன் சி அப்படின்னு என்ன செய்யணும், பியில் இருக்க எலமெண்ட்டையும் சியில் இருக்க எலமெண்ட்டையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். அப்போ பியில் 2 3 4 ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். அடுத்து சியில் 3 இருக்குது, நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ எழுத தேவையில்லை. அடுத்து சியில் 5 மட்டும் ரிமைனிங்காக இருக்குது, அந்த 5 மட்டும் எழுதினா போதும். இதுதான் பி யூனியன் சி. அடுத்தது ஏ கிராஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏ செட்டை எழுதியாச்சு, கிராஸ் சிம்பிள் போட்டாச்சு. பி யூனியன் சி இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம், அதை எழுதிக்கலாம். இப்போ இதை எப்படி கிராஸ் எடுக்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். இப்போ எப்படி எழுதலாம், பென்சிலை கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, செட் நோட்டேஷன் ஆரம்பிச்சுக்கிறோம். ப்ராக்கெட்டில் 0,2 அடுத்து 0,3 0,4 0,5 அதே மாதிரி அடுத்து 1 வச்சு இதே மாதிரி ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். அடுத்து அப்போ 1,2 1,3 1,4 அண்ட் 1,5 இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ இது ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டனால ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து ஈக்குவேஷனோட இன்னொரு சைடு என்ன இருக்குது, இதை ஃபுல்லாக நம்ம RHS அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ RHSல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி. அப்போ ஏ செட்டை எழுதணும், கிராஸ் போடணும், பி செட்டில் என்ன நம்பர்ஸ் இருந்துச்சோ அதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்ய போகிறோம், இப்போ கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி எழுதிடலாம். 0,2 0,3 0,4 அடுத்தபடியே 1 வச்சு அதே மாதிரி கம்பைன் பண்ணி எழுதியாச்சு. இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏ கிராஸ் சி எழுத போகிறோம். ஸோ 0,3 0,5 அடுத்து 1,3 1,5 அடுத்தது என்ன செய்யணும், ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுத சொல்லி ஃபார்முலாவில் வந்திருக்குது. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச இந்த 2 செட்டையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், கம்பைன் பண்ணி எழுதணும். அப்படி எழுதுகிறப்ப ஏற்கனவே வந்த செட் எலமெண்ட்டு திரும்ப வரக்கூடாது. இப்போ 0,3 இங்கே வந்துருச்சு, அந்த 0,3 மறுபடியும் நம்ம எழுதக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் எழுத போகிறோன்னு பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறது எல்லாமே அப்படி எழுதிட்டேன், இது ஃபுல்லாக எழுதிட்டேன். அடுத்து 0,3 தான் இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது, அது ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்து 0,5 நம்ம என்ன எழுதாத மட்டும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து 1,3 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அடுத்து 1,5 நம்ம இன்னும் எழுதலை. ஸோ இது ஈக்குவேஷனோட இன்னொரு சைடு நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதனால் ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுமே இப்போ ஈக்குவலாக இருக்கும். அப்போ லாஸ்ட்டில் எப்படி எழுத போகிறோம், therefore from 1,2 we have அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை அப்படி நம்ம எழுதிட போகிறோம். ஓகே, அடுத்த 5 மார்க்ஸ் நம்ம பாருங்கள். ஏ பின்னு 2 செட்டு கொடுத்தாச்சு. f from a to b is a function given by f of x equal to 3x minus 1 represent this function as அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் நம்ம போடணும், எப்படி போகலான்னு பார்ப்போம். ஆரோ டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நம்பரும் எது கூட போய் ரிலேட் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் எழுதி வச்சாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா 3x minus 1 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பராக எடுத்து இந்த ஃபார்முலாவில் போட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இப்போ 1 போடணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோன்னா இங்கே என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். அப்போ 3 × 1 - 1 இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டு தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் போகணும். 3 × 1 3 1 is 3 minus 1. ஸோ 3ல் 1 போனால் 2 ஆயிடும். அடுத்த நம்பர் 2 அடுத்து 3 4 வரிசையாக போடணும். ஸோ எஃப் ஆஃப் 2 எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா என்னாக்கும், 3 × 2 - 1. ஸோ 6 - 1 5 ஆயிரும். அடுத்த நம்பர் 3 போட்டோம்னா 3 3s are 9 9ல் 1 போனால் 8 ஆயிரும். அடுத்த நம்பர் 4 எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னா 3 4s are 12 12ல் 1 போனால் 11 ஆகும். ஸோ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரும் எந்த நம்பரோட ரிலேட் ஆக போகுது, இங்கே இருக்க ஆன்சர் நம்பர் தான் ஆன்சர்ஸாக வரணும். பி செட்டில் என்ன நம்பர்ஸ் இருக்குதோ அதுக்குள்ளே இருந்து தான் மேக்ஸிமம் நமக்கு ஆன்சராக வரும். இந்த மாதிரி நமக்கு கண்டிப்பாக அதே நம்பர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ 1ங்கிற நம்பர் 2ங்கிற நம்பரோட ஜாயின் ஆக போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ தான் ஆரோ டயக்ராம் போட போகிறோம். இந்த மாதிரி 2 எலிப்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு செட்டில் ஏல என்ன இருந்துச்சோ அந்த எலமெண்ட்ஸ் மட்டும், செகண்டில் பியில் என்ன நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக எழுதிடணும். இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, 1 2 கூட ரிலேட் ஆகும், 2 5 கூட, 3 8 கூட, 4 11 கூட ரிலேட் ஆகும். லாஸ்ட்டில் நமக்கு எந்த நம்பருக்குமே 14 ஆன்சராக வரல, அதனால் 14 அப்படியே விட்டுரும். இதுதான் ஆரோ டயக்ராம். ஓகேயா, அடுத்து டேபிள் ஃபார்ம் ஒன்று கேட்டிருப்பாங்க. மேலே எக்ஸு கீழே எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கோங்க. எக்ஸில் நம்ம ஏயில் இருக்கக்கூடிய அதே எலமெண்ட் 1 2 3 4 போட்டோம் இல்லையா, அதே எலமெண்ட்டு இங்கே எழுத போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சு, அந்த ஆரோ மார்க்குக்கு நேராக எது ஆன்சராக இருந்துச்சோ அந்த நம்பரை இங்கே எடுத்து எழுதுனா போதும். அப்போ என்னென்ன இருந்துச்சு அப்படியே அங்கே பார்த்துட்டு எழுதுங்க. 2 5 8 11 இங்கே 14 அப்படிங்கிற நம்பர் இங்கே நமக்கு வராது. ஆரோ டயக்ராமில் மட்டும் தான் அந்த எக்ஸ்ட்ரா நம்பர் வரும், அந்த 14 நமக்கு இங்கே வராது. ஓகே, அடுத்தது பாருங்கள், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, 1, 2 2, 5 இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். அவ்வளோதான். 2, 5 அடுத்தது 3, 8 4, 11. ஓகே, ரொம்ப ஈஸியாக அப்படி ஜாயின் பண்ணி எழுதிடலாம். 4th ஒன் கிராஃப் போட சொல்லி கேட்டிருப்பாங்க.
கிராஃப் நம்ம நார்மலாக எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் நம்பர் சொல்லிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 ஆக்சிஸ் போட்டுக்கிறோம். எக்ஸ் எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் போட்டுக்க போகிறோம். 2 ஆக்சிஸ் கட் பண்ணுற இடம் 0ன்னு போட்டுக்க போகிறோம். நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதணுமோ அது மாதிரி எழுதணும். அவங்க கொடுத்த நம்பரை யோசிச்சு எழுத வேணாம். ஏயில் வந்து 1 2 3 4 வரிசையாக கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் 1 2 3 4ஆகவே நான் இங்கே எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். பியில் வந்து 2 5 8 11 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், 2 2ஸாக போட்டுக்கிறேன். 2 4 6 8 10 12 14 இந்த நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸை இங்கே அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ண போகிறோம். 1,2. ஸோ எக்ஸில் 1 ஒயில் 2 இந்த பாயிண்ட்டு இதுதான் நமக்கு 1,2. அடுத்ததான் வந்து 2,5 அப்படிங்கிறது பேர் வருது. ஸோ இங்கே எக்ஸில் 2க்கு நேராக ஒயில் 5 வரணும். 5ன்றது எங்கே 4க்கும் 6க்கும் நடுவில் எடுக்கணும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ 2க்கு நேராக இங்கே நம்ம 4,5 அப்படிங்கிற நம்பரை நம்ம மார்க் பண்ண போகிறோம். சாரி 2,5 அப்படிங்கிற நம்பர். அடுத்தது வந்து 3,8. அப்போ எக்ஸில் 3 பார்க்கணும், ஒய்யில் 8 பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு 3,8. அடுத்தது வந்து 4,11 அப்படிங்கிற பாயிண்ட்டு. ஸோ 4க்கு நேராக 11 இங்கே வரும், 10க்கும் 12க்கும் நடுவில் வரும். ஓகே, இதுதான் 4,11. பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு லைன் போட்டு நீங்கள் ஸ்கேலை வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இதை ஜாயின் பண்ணிடுங்க. புக்கில் லைன் இல்லாமல் இருக்கும், ஆனால் லைன் போட்டுருங்க, தான் பெஸ்ட்டு. இங்கே யூனிட் அந்த மாதிரிலாம் எதுவும் எழுத வேண்டாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சம்மு. ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த 5 மார்க் வந்து ரொம்ப ஈஸியான இம்பார்ட்டண்டான ஒரு சம்மும் கூட இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.